கீதா, நான் தான் உன்கிட்ட சொன்னல, அடிக்கடி மீட் பண்ண வேண்டான்னு. நானே வேலையை முடிச்சுட்டு உன்னை பார்க்க வரேன். 2 days ஆச்சு. கால் இல்ல, மெசேஜ் இல்ல. தேவைப்படும் போது லாகின் பண்ணி லாக் அவுட் பண்றதுக்கு லவ் ஃபேஸ்புக்னு நினைச்சியா? என்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, புரியுதா? பேசு. ஹலோ அண்ணா. சொல்லு. ராஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். நான் கிளம்பி வர்றேன். வண்டியடு. அங்கேயே இரு, வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேனா நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கே வருவேன். என்ன புரியுதா? அட லுக் அட் மீ. நான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசு. கீதா, பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கு. நீ பஸ் ஏறி போயிடு. பார்த்து ஜாக்கிரதை. ஹலோ. சொல்லு கீதா. ஸ்வாதி, நான் ராஜாவோட ஊர்ல இருந்து பஸ்ல வரேன். என்னடி, அந்த ராஜா உன்னை நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்டானா? ஐயோ, அது இல்லடி. உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. அண்ணா, எங்கடா அவன்? இங்க தானே இருந்தான். எங்க இருக்கான்? கண்டிப்பா வருவானா? அவன் வண்டி இங்க தானே இருக்கு. இந்தாங்கண்ணே டீ. யாரா உங்ககிட்ட டீ கேட்டது? உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? எதுக்கு? இன்னொரு 5 நிமிஷத்துல நீங்க அடிபட்டு விழுந்திருப்பீங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதான். ஏய் போதும், பில்டப் ரொம்ப ஓவரா போகுது. என்ன சார், டீ வேணுமா வேணாமா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ணா, இவங்களுக்கு டீ வேண்டாமா? நீங்க குடுக்கிற ஃபுல் மீல்ஸ் தான் வேணுமா? வாங்க. இப்போ உன் கதை முடிஞ்சது. ஏன் என் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. ஏய், அவ்வளோ வாங்கியுமாடா புத்தி வரல? இந்த நிமிஷமே என் வேலையை நான் விட்டுறேன். சாரி பாஸ். ஷேர் ஆட்டோ. இரு இரு, நான் வந்துட்டேன். இரு. ஏய், நீங்க போங்கடா. உனக்கு கமிட்மெண்ட் இருந்திருக்கும். நீ கடன் வாங்கியிருப்ப. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன் தலையெழுத்து. வா. ஓ. ஏய். டேய், ஒரே நேரத்துல 4 பேர் போய் அவன் அடிக்கடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் அன்னைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் பெயின் கில்லரை போட்டுட்டு இருக்கேனா. மறுபடியும் அடிவானா கண்டிப்பா நான் செத்துருவேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் இங்கே தூங்கிடுறேன். இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அடே பயந்தாங்கோலி பசங்களா, போய் அவனை அடிக்கடா. இப்ப வரைக்கும் ஹியூமர் டச், இனிமே ஹேமர் டச். ராஜா. கீதா, ராஜா என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்டானான்னு கேட்டல. நான் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பியிருக்கேன். முதல்ல அதை பாரு. பாக்குறேன். பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருந்தான்ல, இன்னைக்கு வந்தான் பாத்தியா? தூக்கி போட்டு மிதிச்சிட்டாயா? என்ன கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ராஜா,
அந்த பைரவா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியாது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. எதுக்கும் நம்ம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாம்ல. சரி சித்தப்பா. இந்த வீடியோல இருக்கிறது நீதானே? நான் தான். ஆபீசர் அரெஸ்ட். சார், இவன் உயிரை கூட பொருட்படுத்தாம எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னு நானும் என் பொண்டாட்டியை ரொம்ப வருத்தப்பட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். என் பொண்டாட்டி பிறக்கும் போதே அவ அப்பா அம்மாவை இழந்துட்டா. புருஷனையும் இழந்திருந்தா இன்னைக்கு ஒரு அனாதையாயிருப்பா. உன்னாலதான் அவன் நெத்தியில குங்குமம் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நான் நேர விஷயத்துக்கு வரேன். உனக்கும் அந்த பைரவனுக்கும் என்ன பகை? உன்னோட பேர்ல நானே கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன். ஆகாஷ். எஸ் சார். அந்த பைரவனை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் உங்க வீட்டுக்கு 100 போலீஸ் பாதுகாப்பு தர்றதும் ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு ராஜா ஒருத்தன் காவல் இருக்கிறதும் ஒண்ணுதான். இவ்வளோ ஹை வோல்டேஜ் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை தொடறதுக்கு தைரியம் யாருக்கும் இல்லை. அம்மா, நீங்க பெத்தெடுத்தது சாதாரண பிள்ளையே இல்லம்மா. பயம்னா என்னன்னே தெரியாதுங்கிற ஒரு சிங்கத்தை பெத்தெடுத்திருக்கீங்க. நான் போயிட்டு வரேன். அண்ணே, யார் அது யூடியூப்ல ஹீ இஸ் மை ஹீரோ அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணது? என்னென்ன விஷயம்? கேர்ள் ஃப்ரெண்டா? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, கேரி ஆன். ஹாய் ராஜா. கீதா, நான் பைரவன் நடிச்சத நீ வீடியோ எடுத்தியா? ஆமா. அதை எதுக்காக நீ யூடியூப்ல அப்லோட் பண்ண? நானா? நோ வே. வெயிட். அந்த வீடியோவை நான் ஸ்வாதிக்கு அனுப்பி வச்சேன். ஐ திங்க் ஷீ இஸ் அப்லோடட் இட். ஒரு நிமிஷம், I'll put you in conference. பட் எல்லாம் ஓகே தானே? என்ன ஓகே? நீ அப்லோட் பண்ண அந்த வீடியோவை 4 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஓ சரி, கான்ஃபரன்ஸ் கால் பண்ணு. ஓகே. யார கேட்டுட்டு நீ வீடியோவை எடுத்து யூடியூப்ல போட்ட? சார், அது ஹலோ ஸ்வாதி. அண்ணா அடி வாங்கினதை யூடியூப்ல போட்டது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஒண்ணு சார், அது நான் இல்ல சார், என் ஃப்ரெண்ட் கீதா தான் அந்த வீடியோ எடுத்தா. ராஜா இப்போ என்ன பண்றது? நீ கவலைப்படாத. அப்பா அம்மாவை கூட்டி உடனே மார்க்கெட்டுக்கு போ. மார்க்கெட்டுக்கா? உங்களுக்கு அதை விட சேஃப்டியான இடம் வேற எதுவும் இல்ல. சீக்கிரம் கிளம்பு, ஃபாஸ்ட். ஓகே சரி. அம்மா சார், யூடியூப்ல அப்லோட் பண்ணது மட்டும் தான் இவ. ஆனா வீடியோ எடுத்தது இவளோட ஃப்ரெண்ட் கீதாவா? முதல்ல நீங்க அவளை தேடுங்க. சரிங்க சார். ராஜா அதான் நான் வந்துட்டேன்ல, தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா. தேங்க்ஸ்டா. இருக்கட்டுண்ணே. சாரிப்பா, என் பொண்ணு எடுத்த வீடியோவால எல்லாமே பாழாயிடுச்சு. பரவாயில்ல அங்கிள், ஆனா இந்த இடம் உங்களுக்கு சேஃப்டி இல்லை. நீங்க பேசாம எங்க ஊருக்கு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சேஃபா இருக்கும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா வாங்க. என்னம்மா சொல்ற? வாங்க போலாம். அண்ணா நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ராஜா, பயமா இருக்கு. இதுக்கப்புறம் இருக்காது. வாழ்த்துக்கள்
சித்தப்பா கீதாவையும் அவங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா. வைபோக பந்தங்கள் சேர்வதுண்டு, தெய்வீக தீர்ப்புக்கும் கேள்வி உண்டு. வைபோக பந்தங்கள் சேர்வதுண்டு, விதி செல்லும் வழியிலே மாற்றமுண்டு. எல்லா மனதும் அழியா வானம் தானே, வானம் தானே. உணர்வின் நினைவெல்லாம் கலையும் கோலம் தானே, வானம் தானே, வானம் தானே, வானம் தானே, வானம் தானே. தாயும் தந்தையோ உறவோ தடையும் வந்ததால் பிரிவோ, இழகும் மனதுமே கரையுமே. பாதை வந்ததோ என் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருக்க. நெகிழும் விழிகளும் அம்மாவையும் புள்ளையையும் பிரிச்ச பெரிய பாவிப்பானா. தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிரு. ஐயோ என்ன மாமா இதெல்லாம்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒன்ன மாதிரி ஒரு புள்ள இருக்கணும். நீ குணவாளந்தா சாதுவானாய், நீ எதிர்பார்ப்பாயோ சாந்தமானாய். வானம் தானே, வானம் தானே, வானம் தானே, வானம் தானே. பைரவா, எதுக்கு இங்க வந்த? உன்னை நல்லது கெட்டது விசாரிச்சு ஆப்பிள் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ கொடுக்க நான் இங்க வரல. 2 நாளைக்கு முன்னாடி நீ பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தனை கொலை பண்ண முயற்சி பண்ணல. அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? அவன் என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சான். ஊர் ஜனங்க எல்லாருமே பார்த்தாங்க. 20 லட்சம் வரைக்கும் யூடியூப்ல பார்த்திருக்காங்க. மானம் கப்பல் ஏறிடுச்சுன்னு சொல்லு. எனிவே மிஸ்டர் பைரவா, கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? அவன் எனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு கேட்டல. அவன் என் உயிரையே கொடுத்திருக்கான். ராஜாவையும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நான் சாகடிக்கலன்னா நான் பைரவனே கிடையாது. டேய் மச்சான், நம்ம ஐயா உன்னை கூப்பிடலடா. அப்படியா? பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் நம்ம சங்கத்துக்கே பயன்படுத்தலாம். ஐயா அப்புறம்- வணக்கங்க. ஆ? கூப்பிட்டீங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சங்கம் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா போடா வெளியே. அதான் பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சும்மா இருடி. ஓ இங்க இருக்கானா? முதலாளி என்ன கூப்பிட்டாருன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. நான் எங்க கூப்பிட்டாருன்னு சொன்னேன்? நான் கூப்பிடலன்னு தான் சொன்னேன். கூப்பிடலைன்னா அதை எதுக்குடா என்கிட்ட சொல்ற? கூப்பிட்டா யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட. கூப்பிடலன்னா யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட தான். அதான் சொன்னேன். டேய் உன்ன டேய் பைத்தியக்காரா, உனக்கு வேலை இல்லைன்னா போய் வெங்கடலட்சுமியோட பாவாடைய தோவ, பரிமளாவுடைய நைட்டிய தோவ, சுசிலா மேடம் சாரிய தோவன்னு சொன்ன. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கியா? காமெடி பண்ணிட்டு இருக்கியா? பண்ணுவியா? இல்ல பண்ணுவியா? பண்ணுவியா? ஏன்டா இந்த பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிக்கிற? இந்த பன்னி குட்டி உனக்கு பச்சை மண்ணா? அந்த அளவுக்கு அவன் என்னடா பண்ணா? நான் சொல்றேன், முதலாளி இவனை கூப்பிடல. அத நான் இவங்கிட்ட சொன்னேன். அதுக்கு போய் என்ன அடிக்க வரான். முதலாளி உன்னை கூப்பிட்டாருன்னா யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட. அதுவே முதலாளி கூப்பிடலன்னா யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட தான். அதான் அவன் சொன்னான். ஏன் அடிச்ச? அடிக்க கூடாது. கூட்டி போட்டுடு. சுமார் சுமார். ஏய், உங்களுக்கு அறிவே இல்லையாடா? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா நம்ம நாடு எப்பறா முன்னேறும்? ஐபிஎல் ஆர்சிபி எப்பறா ஜெயிக்கும்? எஸ்டிஆர் எப்பறா கல்யாணம் பண்ணிப்பாரு? நாம இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறதாலதான் அமெரிக்கால ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்காரு. அப்புறம் ஜப்பான்ல பூகம்பம் வருது. கோவால நம்ம ஊர் பொண்ணுங்கெல்லாம் அரை நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஏய், வீட்டுக்கு போய் பேப்பரை பாடுறா.
உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வளர்த்துக்கோங்க. எப்ப தான் திருந்த போறோம்ல தெரியல. கர்ம பிடிச்சவன். நான் இந்த புலி மூட்டையை அடிக்கிறதுக்கும் எஸ்டிஆர் கல்யாணம் பண்ணிக்காததுக்கும் நம்ம ஊரு பொண்ணுங்க கோபால அரை நிர்வாணமா சுத்துறதுக்கும் என்னடா சம்பந்தம்? மச்சான் இப்ப நான் சொல்றேன்டா, சத்தியமா முதலாளி ஐயா உன்னை கூப்பிடவே இல்லடா. ஜாக்கிரதை. ஒண்ணும் இல்ல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அபசகனமா இருக்கே. அட இதுக்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ, அதுதான் நல்லது. நீங்களும் இவ்வளவு மாதிரியே இருக்கீங்களே. சித்தப்பா என்னாச்சு? கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்கு இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. சித்தப்பா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானும் உங்க கூட ஃபேக்டரிக்கு வரட்டுமா? ஃபேக்டரியே உண்டுதான், என் கூட வரதுக்கு நீ பர்மிஷன் கேட்கணுமா? யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஹலோ, அவர் கூடவே ராஜாவும் வந்திருக்கான். வணக்கம் சார். வணக்கம் சார். இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதோட ஐயா 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 என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லாத உங்க காலை நான் விடுவேன் ஐயா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ராஜா, அண்ணா நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சுனா. எப்படா மிஸ் ஆகும்? அனுப்புனது சாதாரண ரவுடிங்கள் அல்ல, வேட்டையாடுற மிருகங்களை. அப்படி இருக்கும்போது எப்படா இப்படி ஆகும்? என்ன நடக்கும்? என் மாமாவை கொல்ல நீ அனுப்புன அத்தனை ஆளுகளையும் போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க மட்டும் வாயை திறந்தானுங்க, நீ ஜெயிலுக்கு போறது கேரண்டி. ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறந்த நீயே இப்படி இருக்கன்னா, என் தாத்தா ஒரு அயோக்கிய, என் அப்பா லோஃபர். அவருக்கு பிறந்தவன்னா நான் எந்த அளவுக்கு கேவலமா இருப்பேன்? இந்தியால நான் எந்த ஜெயில இருந்தாலும் கையில ஒரு போன் இருந்தா போதும், உன் ஃபேமிலிக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். தும்மூர்ல மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு உன் மாமா. உப்ளி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவாளரா வேலை பார்க்கிற உன் சித்தப்பா, மங்களூர்ல இருக்கிற உன்னோட அத்தை பொண்ணு, எல்லாரையும் கொன்னுடுவேன். அவங்க அட்ரஸ் எல்லாம் உனக்கு யாரு கொடுத்தா? ஏன் கேக்குற? சென்பட்னால இருக்கிறது என் தாய் மாமா, மூத்த அத்தை மைசூர்ல இருக்காங்க, என் மைத்துனர் பீஜாப்பூர்ல இருக்காரு, என் மூத்த மாமா ஷிமோஹால இருக்காரு, சிக்மங்களூர்ல இருக்கிறது என் சின்ன மாமா. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ, தைரியம் இருந்தா ஒருத்தர் தொட்டு பாரு. நீ ஆரம்பிச்சா அது சண்டை, நான் ஆரம்பிச்சேன்னா அது சரித்திரம்.
रतन किधर है? रतन, रतन ये वीडियो देख। क्या हुआ बेटा? मैं इसे नहीं छोड़ूंगा माँ, मैं इसे नहीं छोड़ूंगा, मैं उसकी जान ले लूंगा। रतन मिल गए। बेटा उसे मत छोड़ना बेटा, वो तो गया माँ। उसे मत छोड़ना। பாருங்கம்மா, இது பாகுபலி படத்துல அனுஷ்கா ஷெட்டி கட்டிக்கிட்ட புடவை. அதுக்கப்புறம் என்னன்னா காட்டுடா, இது தீபிகா படுகோன் ராமலீலா படத்துல கட்டிக்கிட்டாங்க. ஏ கீதா, இந்த கலர் பாரு, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டாம் ஆண்டி, என்ன கட்டிக்க போறவருக்கு டார்க் கலர்ஸ்னா ஆகாது. கட்டிக்க போறவனா? கட்டிக்க போறவா? யாருமா அது? வேற யாரு? தி ஒன் அண்ட் ஒன்லி ராஜா. தி ராஜா. ஹலோ, ஜோக் பண்ணதுல போதுமா? கல்லால் அடிச்சாதான் மாங்காய் விழும், மாங்காய் வச்சு அடிச்சா கல்லு விழாது. அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது எங்க அண்ணனை உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவன் யாருக்குமே ஓகே சொல்லல. ஓ ஹலோ, எனக்கும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குமா? மழை காலத்துல கூட என் வீட்டு முன்னாடி பசங்க கொடைய விரிச்சுக்கிட்டு இவ்ளோ தூரத்துக்கு நிப்பாங்க தெரியுமா? ஐயோ கடவுளே, நாம கொடை எடுத்துட்டு வரத மறந்துட்டோம் மேடம். ஹலோ, இவர்தான் உங்க ஃபேனா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஒன் சைடு லவ் ஸ்டோரி கிடையாது. அப்புறம் என்ன? ராஜாவும் என்ன லவ் பண்றான். நான் நம்ப மாட்டேன். யாருமே நம்ப மாட்டாங்க. இத பாரு, ராஜாவை நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வளர்ந்தோம். எங்க பெர்மிஷன் இல்லாம அவன் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டானே. ஓஹோ, அப்படின்னா நான் போய் சொல்றேனா? ஆமா. ஏய், ராஜா வந்தாச்சு. ஓகே, நீங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. I'll prove it you all right now. Go. போங்க. யோ பப்பாளி பழம், போய் ஒளிஞ்சுக்கோயா. ஹாய். கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இருந்த விட சினிமா தியேட்டர் ஆக்கிட்டியா நீ? ஏதோ ஒண்ணுத்துல கோத்தோட காத்துட்டு இருக்கா. உட்காருமா. உட்காருமாவா? என்ன விஷயமா? என்ன? அதெல்லாம் விடு. நீ எனக்கு முதல் தடவையா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ரப்போஸா? நான் எப்பமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ண? என்ன சொன்ன? இங்க பாருமா, நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டலாம், ஆனா குழந்தைய காட்டி நிலாவுக்கு சோறு ஊட்ட முடியுமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணு. பாக்க சுமாரா இருக்க, போனா போகுது, வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப கூட முடிவை தனியா நான் மட்டும் எடுக்க முடியாது. என் அம்மா இருக்காங்க, என் சித்தப்பா இருக்காரு, என் சித்தி இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா, என் வீட்டு நாய் இருக்கு, குதிரை இருக்கு, இவங்கள ஒத்துக்கணும்ல. குதிரையா? ஆமாமா, நான் ஒரு ஃபேமிலி ஹீரோ. ஆல் அத்தையும் கம் அவுட். பெரிய சித்தி, சின்ன சித்தி, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? நான் சொன்னல, நாங்க எல்லாரும் ஓகே சொன்னாதான் எங்க அண்ணன் லவ் பண்ணுவோம். உனக்கு ஓகேவா? சித்தி உங்களுக்கு ஓகேவா? உங்க எல்லாருக்கும் ஓகே தானா? தாத்தா உங்களுக்கு ஓகேவா? ஓ, அப்படின்னா எனக்கு ஓகே தான். போய் தொலைது வச்சுக்கோ. ஐ லவ் யூ, என்ஜாய் பண்ணு. இங்க பாரு, வாட்ஸ்அப்ல டிபிஎம் மாத்து, ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணு, பண்டிகை மாதிரி கொண்டாடு. டேக் இட். பை பை. ராஜா, ஐயோ பாத்தீங்களாமா, பயங்கரமா நடிக்கிறாங்க. அம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், சிட்டில டிராப் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டா எங்க டிராப் பண்ணோம்? சும்மா போய் சொன்னேன். எதுக்கு? வீட்டுக்குள்ள என்னால உன்கிட்ட பேசவே முடியல, அதனாலதான் போய் சொல்லி உன்னை வர வச்சேன். ஏய், நான் கோர்ட்டுக்கு போகணும்டி. நானும் கூட வரேன். வந்து என்ன பண்ண போற? உனக்கு செக்யூரிட்டியா இருப்பேன். செக்யூரிட்டியாவா? ஆமா, என் லவ்வருக்கு எதிரிங்க தொல்லை ஜாஸ்தி. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா உன்னை யாராவது தொடணும்னு நினைச்சாங்கன்னா என்னை தாண்டி தான் வரணும்.
நீ காருக்குள்ளே இரு, நான் இதை வந்துடுறேன். ம். சொல்லு கீதா. ஹலோ ராஜா, அன்னைக்கு தியேட்டர்ல எஸ்ஐய மர்டர் பண்ண பார்த்தால, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. நீ போயிட்டே இரு, நான் வரேன். ஆட்டோ, நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன், லேட் பண்ணாம வா. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு, நான் உன் பின்னாடி தான் வந்துட்டே இருக்கேன். சார். ஹலோ. சார், நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். வந்துட்டியா? நீ கிளம்பு. ஏய், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? கேக்குறல்ல? ராஜா, இவன்தான். வடா வா, முடிஞ்ச இவளை காப்பாத்து. இங்க பாரு எஸ்பி, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நான் பணம் கொடுத்தா உன் டிபார்ட்மெண்ட் எனக்கு உதவி செய்யும். ராத்திரியே நான் வெளியில வந்துருவேன். என்ன இப்ப விட போறியா இல்லையா? அண்ணா, சூரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? அந்த எஸ்பியும் ராஜாவும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? அண்ணா, எனக்கு தெரிஞ்சு அவன் உங்களை புடிச்சிருவான். போட்டு தள்ள சொன்னா கதையா சொல்லிட்டு இருக்க. தெரியும். சூரிய அரெஸ்ட் ஆன விஷயம். அந்த விஷயத்தை விடு. எஸ்பி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணட்டும். ஜெயில இருந்து நான் எப்படி வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த எஸ்பி உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கவுண்டரா? மயக்கமா கலக்கமா. போய் அண்ணனுக்கு பழம் எடுத்துனுவா. என்ன பழம்? வாழைப்பழம். நீ போய் எடுத்துக்க. போக மாட்டியா? இல்ல, நானும் போய் கொண்டு வரேன். கொய்யால, நீ என்னைய வேலை வாங்குறியா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மச்சான், இந்த என்னடா இது? வாழைப்பழம். தோலுங்க தூக்கி போட்ட. நீ என்ன கேட்ட? வாழைப்பழம். அதான் கொண்டு வந்தேன். தோலோட கொண்டு வந்திருந்தா நான் சாப்பிட்டுருப்பேன். தோல் இல்லாம எப்படி நான் சாப்பிடுறேன்? அப்பவே வாழைப்பழ தோலை கொண்டு வான்னு நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். அப்பவே சொல்லியிருந்தா நான் பழத்தை தூக்கி போட்டு தோலை இங்க கொண்டு வந்திருப்பேன். பைத்தியக்காரா, தோலோட சாப்பிடுறதுக்கு நான் என்ன குரங்காடா? நான் சொல்றது என்னைக்குமே நீ கேட்க மாட்டல. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. கவுனமணி சேர்ந்த மாதிரி வாழைப்பழம் காமெடியா பண்ற. அதுவும் என்கிட்ட. உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன். கத்தி எங்க? தெரியலடா. இவனை நான் ஒரு வாழைப்பழம் கொண்டு வர சொன்னேன். வாழைப்பழ தோலை எரிஞ்சிட்டு வெறும் பழத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கான். நான் இவனை என்ன பண்ணட்டும்? வாழைப்பழம் அதுல தோல் இல்லையே.
டேய் பழ சாப்பிடுறவ மனுஷன் தோலை திக்கிறவ மிருகம் நீ மனுஷனா இல்ல மனுஷன்தான் இவன் கையில வாங்கி சாப்பிடுறதுக்கு இவன் கை என்ன சுத்தமா இருக்கு அடிக்கடி இங்க நோன்றா அக்கல நோன்றா இவன் கையில வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டா எனக்கு வியாதி தான் வரும் அட அறிவு கட்ட பைத்தியமே ரோட்டு வட்டி கடையில நீ பானிபூரி திங்கும் போது உனக்கு வியாதி வரல பிளாட்ஃபார்ம் கடையில நீ மஞ்சூரியன் திங்கும் போது உனக்கு வியாதி வரல இந்த பழத்தை தின்னா உனக்கு வியாதி வருமாடா பழத்தை குறா டேய் துணி குறா குறா அந்த பழத்தை யோ என்ன பழத்தை அந்த துணியில போய் தொடச்சிட்டு இருக்க டேய் 20 லட்சம் ரூபாய் காரை துடைக்கிற துணிடா உனக்காக இந்த 5 ரூபாய் பழத்தை நான் தொடச்சிட்டு இருக்கேன் இது உனக்கு கேவலமா இருக்கா டேய் இத சாப்பிடுறா டேய் அந்த மக்க எடுத்துட்டு வாடா சீக்கிரம் வா ஐயோ டேய் இந்த பழத்துல ஊத்து பெனாயில் இருக்கா பெனாயிலா டெட்டால் சோப் இருக்கா டெட்டாலா ஆஹா சுத்தமா வாழைப்பழத்தை துணி நினைச்சா நான் இப்படி பிழிஞ்சிட்டு இருக்கேன் தூ இனி என் வாழ்க்கையில நான் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன்டா இனி இந்த வாழைப்பழம் எனக்கு வேண்டாம் 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 அது என்ன சாதாரண தண்ணி நினைச்சியா பசுவோட மூத்திரமா மூத்திரமா இப்ப பாரு இந்த பழம் ரொம்ப சுத்தமா இருக்கு நீ இந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுறதுக்கு எங்க எல்லாரோட நேரத்தையும் வீணாக்கிட்ட நீ சாப்பிடுற வரைக்கும் விட மாட்டோம் டேய் எல்லாரும் வாழைப்பழத்தை பிடிங்க இல்ல நீங்க அவட பிடிங்க